வணக்கம். இன்றைக்கு வகுப்பில் தமிழ் சொல்வளம் பகுதியில் பயிர் வகை சொற்கள் பார்க்க போகிறோம். அடிவகை தாவரத்தின் அடிப்பகுதியை குறிப்பதற்கான சொற்கள்: தாள், நெல், கேழ்வரகு இவற்றின் அடி; தண்டு, கீரை, வாழை முதலியவற்றின் அடி; கோல், நெட்டி, மிளகாய் முதலியவற்றின் அடி; தூறு, குத்துச்செடி, புதர் முதலியவற்றின் அடி; தட்டு அல்லது தட்டை, கம்பு, சோளம் முதலியவற்றின் அடி; களி, கரும்பின் அடி; களை, மூங்கிலின் அடி; அடி, புளி, வேம்பு முதலியவற்றின் அடி. அடுத்ததா கிளைப்பிரிவுகள். தாவரத்தின் அடியிலிருந்து பிரிந்து செல்லும் பிரிவுகளுக்கு வழங்கும் சொற்கள்: கவை, அடிமரத்தினின்று பிரியும் மாபெரும் கிளை; கொம்பு அல்லது கொப்பு, கவையின் பிரிவு; கிளை, கொம்பின் பிரிவு; சினை, கிளையின் பிரிவு; போத்து, சினையின் பிரிவு; குச்சு, போத்தின் பிரிவு; இணுக்கு, குச்சியின் பிரிவு. அடுத்ததா காய்ந்த அடியும் கிளையும் பெயர் பெறுதல். காய்ந்த தாவரத்தின் பகுதிகளுக்கு வழங்கும் சொற்கள் பார்க்கலாம். சுள்ளி, காய்ந்த குச்சு அல்லது குச்சி; விறகு, காய்ந்த சிறு கிளை; வெங்களி, காய்ந்த களி; கட்டை, காய்ந்த கொம்பும் கவையும் அடியும். அடுத்ததா இலைவகை தாவரங்களின் இலை வகைகளை குறிக்கும் சொற்கள்: இலை, புளி, வேம்பு முதலியவற்றின் இலை; தாள், நெல், புல் முதலியவற்றின் இலை; தோகை, சோளம், கரும்பு முதலியவற்றின் இலை; ஓலை, தென்னை, பனை முதலியவற்றின் இலை; சண்டு, காய்ந்த தாளும் தோகையும்; சருகு, காய்ந்த இலை. அடுத்தது கொழுந்து வகை தாவரத்தின் நுனிப்பகுதிகளை குறிக்கும் சொற்கள்: துளிர் அல்லது தளிர்; நெல், புல் முதலியவற்றின் கொழுந்து; முறி அல்லது கொழுந்து; புளி, வேம்பு முதலியவற்றின் கொழுந்து; குருத்து, சோளம், கரும்பு, தென்னை, பனை முதலியவற்றின் கொழுந்து; கொழுந்தாடை, கரும்பின் நுனிப்பகுதி. அடுத்தது பூவின் நிலைகள். பூவின் நிலைகளை குறிக்கும் சொற்கள்: பூவின் நிலைகளை 7 நிலைகளில் சொல்லலாம். அரும்பு, பூவின் தோற்ற நிலை; மொட்டு, மொக்கு விடும் நிலை; முகை, முகிழ்க்கும் நிலை; மலர் அல்லது போது, மலரும் நிலை; அலர் என்பது மலர்ந்த நிலை; வி என்பது வாடும் நிலை அல்லது பூ கீழே விழுந்த நிலை; செம்மல் என்பது வதங்கும் நிலை அல்லது மிகவும் வாடின நிலை. இன்றைக்கு வகுப்பில் தமிழ் சொல்வளத்தில் பயிர் வகைகளுக்கான சொற்களை பார்த்தோம். அடுத்த வகுப்பில் இதனுடைய பகுதி 2 பார்க்கலாம். வகுப்பில் இணைந்ததற்கு நன்றி.